வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் செம ஸ்போர்ட்டியரான லுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸோட ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த யமாவோட ரேஸ் ZR 125ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். அட் த சேம் டைமில் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஃபேமிலிக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டராக இருக்குது. அதுவும் ஹோண்டா தரப்புலன்னு பார்த்தா நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 125னே சொல்லலாம். ஓவரலாக பார்க்கும்போது இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இந்த ரெண்டு ஸ்கூட்டர்ஸுமே ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எந்த ஒரு ஸ்கூட்டர் பெஸ்ட்டுன்னு கேட்டால் அந்த இடத்துல நிச்சயமாக நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த யமாவோட ரேஸ் ZR 125க்கும் ஹோண்டாவோட ஆக்டிவா 125க்குமான ஒரு டீட்டெயில்டான கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். இந்த கம்பேரிசனில் இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எந்த ஒரு ஸ்கூட்டரோட ஸ்பெக் வைஸ் பெட்டராக இருக்குது, அல்லாமல் இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கு சூட் ஆகுன்றதையும் பார்த்துருவோம். இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் ஒரு தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்ம யமாவோட ரேஸ் ZR 125 உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன் டோனாக இருக்குது. பார்க்குறதுக்கு அந்த ஒரு யங்ஸ்டார்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்போர்ட்டினஸை கெயின் பண்ண மாடல்னே சொல்லலாம் அந்த ஒரு யமா ரேஸ் ZR 125. அட் த சேம் டைமில் இந்த ஹோண்டாவோட ஆக்டிவா 125 பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான அதுலேயே கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் இன்க்ளூட் பண்ண ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் டிசைன்னு சொல்லலாம். ஓரளவு கொஞ்சம் ஃபேமிலி பர்பஸுக்கு அதை மாதிரி எதிர்பார்க்குறீங்க இப்போ நீங்கள் ஹோண்டா ஆக்டிவா 125 சைடு வரலாம். பட் ஃபேமிலி பர்பஸில் எனக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு வண்டி பார்க்க நல்ல லுக்காக இருக்கணும், ஓவரலாக இந்த காலேஜ் யூஸ் அது மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் யமாவோட ரேஸ் ZR 125 சூஸ் பண்ணலாம். ஓவரலாக எனக்கு தெரிஞ்சு லுக்ஸ்ன்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயம் நம்ம யமாகா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம், இந்த டிசைனில் லுக்ஸை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்கள் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபுட்போர்டில் நிச்சயமாக நம்ம யமாவோட நம்ம ஹோண்டா ஆக்டிவா 125 வந்து ஒன் ஸ்டெப் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா வச்சுக்கலாம் நம்ம யமாவில் வந்து கொஞ்சம் லிமிட்டடான ஃபுட்போர்ட் தான். அதில் வந்து சிலிண்டர் அதை மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறது கஷ்டம். சொல்லப்போனால் கால் வைக்கிறதே ரொம்ப டாலரான பர்சன்ஸ் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஃபுட்போர்டு. பட் ஆனால் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 125ல் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஃபுட்போர்ட் கொடுத்துருக்காங்கன்றதுனால அதில் வந்து உங்களால் ஈஸியாகவே காலை நகர்த்தி வச்சு ட்ராவல் பண்ண முடியுது. சப்போஸ் ஏதாவது பொருள் வச்சு கேரி பண்ணாலும் அந்த ஒரு ஃபுட்போர்டுன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாகவே இருக்குது. பட் நம்ம யமா ரேல அந்த அளவுக்குலாம் இல்லை. அதுக்கடுத்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா நம்ம யமா ரேல அரௌண்ட் ஒரு 21 லிட்டர்ஸு ஓகேவான ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ். பட் ஆனால் இந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த வண்டியோட அந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங் கேப். இன்னும் அந்த ஒரு பழைய மெத்தடான அந்த சீட்டை திறந்து அதுக்குள்ளே பெட்ரோல் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது வந்து இட்ஸ் நாட் குட் திங். இது கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான். ஒரு ப்ராக்டிகாலிட்டியை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 125 பொறுத்தளவுக்கு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் பெனிஃபிட் தான். இதோடைய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 18 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜுங்க. 18 லிட்டர்ஸ்ன்றது இட்ஸ் ஓகே, பட் ஸோ குட்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ். பட் ஓவரலாக எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான டிசைன் டோன்னு பார்த்தோம்னா அது நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 125 தான். மற்றபடி சீட்டிங் அது மாதிரி விஷயத்தில் ரெண்டு பேரும் சிமிலர். ஓவரலாக லுக்ஸ் வேணும்னா நீங்கள் நிச்சயமாக யமா ரேஸ் சைட் போகலாம். பட் லுக்கு வந்து எனக்கு ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருந்தால் போதும். பட் வண்டி ஃபேமிலி யூஸுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான டோனில் இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக நீங்கள் ஹோண்டாவோட ஆக்டிவா 125 தான் சைட் தான் வரணும். நெக்ஸ்ட் விஷயம், நம்ம இப்போ இந்த ரெண்டு வைக்கோடைய ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யமா ரேல நீங்கள் பேசிக் மாடல் வரீங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் டைப் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதில் ஃபீச்சர்ஸ்னு ஒன்றும் சொல்லும்படி இருக்காது. ஒரு பேசிக் மாடலுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் இருக்கும், ஒரு எனாஃப்ன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு டாப் மாடல் போகிறப்ப அதில் வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதில் வந்து யமாவோட அந்த ஒரு ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சருமே கொடுத்துருவாங்க. அது வந்து எக்ஸ் கனெக்ட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். இட்ஸ் ஓகே, ஃபீச்சர்ஸில் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 125 பொறுத்தளவுக்கு இதில் நீங்கள் பேசிக் மாடலே உங்களுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடைக்கும். பட் செமி டிஜிட்டலாக இருந்தாலும் பேசிக் மாடலில் அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்காது. பட் நான் இதில் நீங்கள் டாப் மாடலான அந்த ஒரு ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட் வரீங்கிறப்ப அதில் வந்து அதுலேயும் சேம் ஒரு செமி டிஜிட்டல் தான். பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு கீலெஸ் வேரியண்ட்டுன்னு ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. ஆமாங்க, உங்களுக்கு வண்டி கீழெலாம் நம்மளுக்கு கிடையாது. நம்ம கார்லாம் ரிமோட் ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ரிமோட் மாதிரி இதுலேயும் கொடுத்துருவாங்க. அது நம்ம பாக்கெட்டில் வச்சுருந்தாலே போதும். நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு நாபை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக அந்த வண்டியோட இக்னிஷன் ஆன் பண்ணி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி நல்ல வித ஃபீச்சர்னு சொல்லலாம். ஓவரலாக உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வேணுமா இல்லை இந்த கீலெஸ் வேரியண்ட்ன்ற மாதிரி இது மாதிரி விஷயங்கள் வேணுமா நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அது இல்லாமல் இந்த கீலெஸ் ஹச் ஸ்மார்ட் வேரியன்ட் சொன்னால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில ப்ராப்ளமும் இருக்குது. சப்போஸ் வண்டியில் ஏதாவது எலக்ட்ரானிக்கல் இஷ்யூ ஆகி பேட்டரி ட்ரைன் ஆனாலோ இல்லை பேட்டரியோட சார்ஜ் கம்மியானாலோ
உங்களால் அந்த வண்டியை அன்லாக்கும் பண்ண முடியாது, வண்டியை ஸ்டார்ட்டும் பண்ண முடியாது. இது ஒரு மைனஸ் தான் அந்த வெஹிக்கிள் போகிறதால. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹெச் ஸ்மார்ட் வேரியன்ட் போகிறீங்கப்போ நீங்கள் அந்த பேட்டரி ஹெல்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓரளவு ஃபீச்சர் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சளைச்சவங்க இல்லைன்ற மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. லைட்டிங் மாதிரி விஷயத்துலாம் இட்ஸ் ஓகே, ரெண்டு பேரும் பெட்டராக பண்ணியிருக்காங்க. பட் பெட்டர் லைட்டிங்னு பார்க்கும்போது நிச்சயம் நான் யமாவோட ரேஸ் ZR 125 தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்கு அந்த ஒரு 2024 மாடல் அந்த ராலி எடிஷனில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லைட்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கம்பெனி தரப்புலேருந்தே வச்சு கொடுக்குறாங்க. லைட்டிங் விஷயத்தில் ரிலி நல்லாவே பண்ணியிருக்காங்க நம்ம யமா ரேஸ் ZR 125. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட இன்ஜின் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஹோண்டாவோட ஆக்டிவா 125 யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட 8.19 bhp பவர்ஸும் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 90 வரைக்கும் சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ரேஞ்சிலே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் அரௌண்ட் ஒரு 46 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 50 km வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மைலேஜும் அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம யமாவோட ரேஸ் ZR 125 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், அதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுமே சேம் ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு. பட் ஆனால் இது வந்து ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ண ஒரு இன்ஜின். இந்த ஒரு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டம் மூலமாக நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து அந்த வெஹிக்கிளோடைய ஸ்டார்டிங் காயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கே ரிட்டன் பேட்டரியிலேருந்து கரண்ட் கொடுத்து அந்த ஒரு காயிலை சுற்ற வச்சு சின்ன ஒரு அசிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் எஃபிஷியன்சின்றது கூட்டும். இந்த ஒரு இன்ஜின் எஃபிஷியன்சி அதிகமாகுதுன்றப்போ உங்களுக்கு பவரும் பெட்டராக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக மைலேஜ் ரொம்பவே சூப்பராகும். அந்த விஷயத்தெல்லாம் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 bhp அண்ட் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். பவர் நல்லா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிள் இன்னும் ஓட்டும் போது இன்னுமே நல்ல பவர்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த வெஹிக்கிளில் இன்னொரு விஷயம், அந்த வண்டியோட டோட்டல் வெயிட் அதை நம்ம பின்னாடி டைமென்ஷன்ஸில் பார்ப்போம். வெயிட் லெஸ்ஸான வண்டி, அதை மட்டும் நான் இப்போ மென்ஷன் பண்ணிடுறேன். டாப் ஸ்பீடு ஒரு 90 வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. இதோடைய பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நம்ம ஹோண்டா ஆக்டிவாவோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் ஆனால் ஒரு இடத்துல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். டாப் எண்டில் லிட்ரலி நம்ம யமா கொஞ்சம் பெனிஃபிஷியல் இருக்கும். ஏன்னா அதோடைய டோட்டல் வெயிட்ன்றது நம்ம ஹோண்டாவை கம்பேர் பண்ணும்போது கம்மின்றதுனால. நெக்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டர் வந்து 49 km வரைக்கும் தரும்ன்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பட் ஓனர் ரிப்போர்ட்டர் இந்த வெஹிக்கிள் 50 above கூட ஒரு சில பேருக்கு தரதா சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இல்லை ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணால், ஆமாம், நீங்கள் எப்படியாப்பட்ட வெஹிக்கிளாக இருந்தாலும் அதை நீங்கள் நல்ல ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது மைலேஜ் கம்மியாக தான் தரும். பட் ஆனால் நீங்கள் ஒரு ஹெவி மைலேஜ் கொடுக்காத ஒரு வெஹிக்கிளை டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல மைலேஜ் தரதான் செய்யும். டீசென்ட்டான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதில் கொடுத்துருக்க அந்த ஒரு ஹைப்ரிட் இன்ஜின் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கும். ஒரு இன்ஜின் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் நல்ல ஒரு ரிஃபைன்டான இன்ஜின் தான் யூஸ் பண்ணிக்காங்க. பவரும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் மைலேஜ் மாதிரி விஷயத்தில் மட்டும் நம்ம ஹோண்டா ஆக்டிவாவை விட நிச்சயமாக நம்ம யமா ரே 125 கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றதுல டவுட் இல்லை. நாங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய பிரேக்கிங் கம்பேரிசன் அண்ட் டைமென்ஷன்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த விஷயத்துலையும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டுத்துலையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். டைமென்ஷன்ஸும் ஓரளவுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி தான் இருக்குன்றப்ப பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ரெண்டு பேரும் நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்காங்க. டயர்ஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ரெண்டு ஸ்கூட்டர்லையும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த யமாவோட ரேஸ் ZR 125 டோட்டல் வெயிட்டு 99 kg, சீட் 785 mm தான் வருது. அப்படின்றப்ப ஹேண்டலிங் வந்து ரியலி இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வண்டியோட வெயிட்டும் கம்மி, சீட் ஹைட்டும் ஓரளவுக்கு ரீசனபிளாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்றப்ப நல்ல ஒரு விஷயமாகவே இருக்குது. அது இல்லாமல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் ஒரு 145 mm தான் வருது. இன்னும் கூட கொஞ்சம் வந்திருந்தால் நீங்கள் ஓரளவுக்கு பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் தைரியமாக ஏற்றலாம். பட் இந்த வண்டி வந்து இந்த ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் சம்டைம்ஸ் அடித்தட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 125 டோட்டல் வெயிட் 110 kg. இந்த இடத்துல உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கூட. பட் ஆனால் இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 712 mm தான் ஆமாங்க. இந்த அளவுக்கான ஒரு லோயஸ்ட்டான சீட் ஹைட் வேறு எந்த ஒரு 125cc ஸ்கூட்டர்லுமே இல்லை. இருக்கிறதுலே ஷார்ட் ரைடர்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு 125cc எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வர வேண்டிய ஒரு இடம்னா அது நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 125 தான். அதெல்லாம் உங்களுக்கு வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் 162 mm. என்ன தான் சீட் ஹைட்டை கம்மியாக கொடுத்தாலும் கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சில் எடுத்து வந்திருக்கு. இப்போ ஹேண்டலிங் வைஸ் பொறுத்தளவுக்கு லைட் வெயிட்டான மாடல், சீட் ஹைட் கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்லன்றப்ப நீங்கள் நிச்சயமாக யமா ரேஸ் சைடு வரலாம். பட் ஆனால் எனக்கு சீட் ஹைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பேன், எனக்கு ஏற்ற மாதிரி சீட் ஹைட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லாவே கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக ஹோண்டாவோட ஆக்டிவா 125 சைடு தான் வரணும். சரி, ஓகே, ஓரளவு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம ஆண்டோட ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஆண்டோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு இந்த ஹோண்டாவோட ஆக்டிவா 125 பேசிக் மாடல் உங்களுக்கு 1,03,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,13,000 கிட்ட வரைக்கும் வருது.
அந்த வெஹிக்கிளுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ப்ரைஸ்னே சொல்லலாம் இவங்க கோட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம Yamaha Raze ZR 125 பேசிக் மாடல் உங்களுக்கு 1,08,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,16,000 கிட்ட வரைக்கும் வருது. இதுவுமே ரியலி ஒரு ஒர்த்தபிளான ப்ரைஸிங் தான். பட் ப்ரைஸிங் விஷயத்தில் அஃபோர்டபிலிட்டின்னு பார்த்தா நிச்சயம் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவ் 125 தான் இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓவராலாக இந்த வெஹிக்கிள்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 வெஹிக்கிளில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.